தொகுதி மறுவரையறை ஒன்றிய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை என்பதால் தென் மாநிலங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியலமைப்பின் 131வது திருத்த சட்டமூலத்தை மீளப் பெறுமாறு வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியுள்ளார். இது தொடர்பாக விஜய் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். ஒன்றிய அரசு மக்களவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள 543 850 உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட அரசியலமைப்பின் 131வது திருத்த சட்டம் மூலம் 2026ஆம் ஆண்டின் மூலம் மக்களவையின் அமைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை முன்மொழிந்துள்ளது. இந்த மசோதா நாளை ஆரம்பிக்கப்பட உள்ள நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படவிருப்பதை தமிழக வெற்றிக் கழகம் வரவேற்கின்றது. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை தவிர்த்து அரசியலமைப்பின் 131வது திருத்தம் மசோதா 2026 நிறைவேற்றினால் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்துக்கும் வட மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்துக்கும் இடையில் உள்ள விகிதாசார வேறுபாடு வெகுவாக அதிகரிக்கும். அவ்வாறு நிகழ்ந்தால் மொழி, கலாச்சாரம் மற்றும் மாநில உரிமைகள் சார்ந்த சட்டங்களை இயற்றுதல் மற்றும் ஒன்றிய அரசாங்கத்தின் கொள்கை வகுத்தல் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைவடைந்து வட மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும். இதனால் தென் மாநில மக்களின் கோரிக்கைகள், குறிப்பாக ஒன்றிய அரசாங்கத்தின் அறிவிப்புகளை முழுமையாக கடைபிடித்த தமிழ்நாட்டு மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்காமல் போகும். இது ஒன்றிய அரசாங்கத்தின் பாரபட்சமான நடவடிக்கையாகும். மேற்கோள் நிறைவு. இதேவேளை ஒன்றிய பாஜக அரசு நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை கண்டித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் பொது இடங்களிலும் நாளை கருப்பு கொடி ஏந்திய போராட்டம் நடைபெறும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்களவை தற்போது 543 உறுப்பினர்களுடன் செயல்பட்டு வருகின்றது. 1971இல் 55 கோடியாக இருந்த இந்தியாவின் மக்கள் தொகை தற்போது 140 கோடியாக அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.